தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு அந்த கல்லூரி இறுதி ஆண்டு விழாவோட தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் டே என அழைக்கப்படும் விளையாட்டு விழாவும் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த நிகழ்வின் போது கல்லூரி மாணவர்களோட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள், சிலம்பம் சுற்றுதல், சுருள்வாள் வீசுதல் மற்றும் அந்த சிலம்பத்தில் தீ பந்தத்தை கொளுத்தி அந்த சிலம்பம் வீசுதல் உள்ளிட்ட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நிகழ்வின் போது அந்த கல்லூரி மாணவி தமிழ் மலர் என்ற மாணவி வாயில பெட்ரோலை வச்சுட்டு அந்த தீப்பந்தத்துல வச்சு ஊதும் போது தவறுதலா அந்த பெட்ரோல் அந்த மாணவியோட கன்னத்துல, முகத்துல உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பட்டு தீக்காயம் ஏற்பட்டுட்டு உடனே அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த மாணவி உடனே காப்பாற்றி முதல் உதவி சிகிச்சை கொடுத்து மீண்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த கல்லூரி நிர்வாகத்தின் தகவல் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியோட உடற்கல்வி இயக்குனர் ஆறுமுகம்ங்கிறவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தாங்க. இந்த சூழ்நிலையில அந்த உடற்கல்வி இயக்குனர் ஆறுமுகம் தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில போதிய பாதுகாப்பு வசதியோ அல்லது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என அழைக்கப்படும் அந்த தீயணைப்பான்கள் உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் அந்த கல்லூரி விளையாட்டு நிகழ்ச்சியில வைக்கப்படலைன்னு குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் இந்த மாதிரியான ஒரு சாகச நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகள் நடத்தும் போது தீயணைப்பு துறையினர் சார்பிலையும் எந்தவித அனுமதியும் கேட்கப்படவில்லை. மேலும் இந்த கல்லூரி மாணவியின் முகத்தில் பட்ட அந்த காயம் லேசானதாக இருந்தாலும் இந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில போலீசாரும் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தால அப்பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த மாணவி பெட்ரோல் கையில வச்சு பயன்படுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்ப பெட்ரோல் வைத்திருக்கும் போது பொதுவா அந்த மாதிரியான சாகசங்கள் பயன்படுத்தும் போது மண்ணெண்ணெய் வச்சுதான் அந்த மாதிரியான சாகசங்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா மண்ணெண்ணெயோட அந்த எரிதிறன் கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அந்த எரிதிறன் குறைவாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான சாகசங்களுக்கு மண்ணெண்ணெயை வைத்து பயன்படுத்தி இருக்க சூழ்நிலையில இந்த பெட்ரோலை ஊற்றி பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாணவி. அதை அங்க நின்று கொண்டிருந்த எந்த பேராசிரியரும் உடற்கல்வி ஆசிரியர்களும் இதை கவனிக்காம தவறுதலாக இருந்ததே இந்த மாதிரியான ஒரு விபத்துக்கு காரணமாக அமைது. மேலும் இதனை தொடர்ந்து அந்த மாணவி அந்த கல்லூரியில் நடந்த பல்வேறு விளையாட்டு போட்டியில ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்றிருந்தாங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.